ஹலோ எவ்ரி ஒன். ஸோ ராயன் மூவி பார்த்துட்டு வந்தாச்சு. 9 AM ஃபஸ்ட் ஷோ. ஸோ இந்த மூவியில் எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகலைன்றது என்னோட ஒப்பீனியன். பார்க்கலாம் வாங்க, நேராக ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். பிஃபோர் கோயிங் டு த ரிவ்யூ, இது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட். படம் வந்து நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துட்டு என் ரிவ்யூ பார்க்கலாம். இல்லை என்னோடய ரிவ்யூஸ் பார்த்துட்டு என்னோடய ஒப்பீனியன் வந்து ஹானஸ்ட் ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மூவி பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் தட் யூ கேன் கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த படத்தில் கேஸ்ட் அண்ட் க்ரூ பார்த்தீங்கன்னா, தனுஷ் மெயின்லி ஹீஸ் 50th மூவி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஈஸ் அ லீட் ரோல் இந்த மூவி. அவர் இல்லாமல் படத்தில் வந்து எஸ் ஏ சூர்யா நடிச்சிருக்காரு. ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்னு பார்த்தா பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு. அவரோட சேர்ந்து சந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராமன், அப்புறம் துஷாரா விஜயன் நடிச்சிருக்காங்க. அபர்ணா பாலசுப்ரமணியம், ஒரு சின்ன சின்ன கேரக்டரில் வந்து நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. வரலட்சுமி விஜயகுமார் நடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் படத்தோட க்ரூ. படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக். ஸோ மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் மியூசிக். ஸோ படத்தோட சினிமாட்டோகிராஃபர் வந்து ஓம் பிரகாஷ். ஸோ இதோட எடிட்டர் வந்து பிரசன்னா ஜி. படத்தோட ஸ்டோரி வந்து தனுஷ் ஒரு வில்லேஜில் இருக்கார். அவருக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. அவருக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வரும் பிறக்குது. ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக அங்கே ஊரில் இருந்து தப்பிச்சுட்டு இவங்க 4 பேரும் சென்னைக்கு தப்பிச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க. ஸோ அங்கே ஒரு சென்னையில் ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டு மூட்டை தூக்குறோன்னா அப்படி இப்படி இருந்துட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை, ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஓப்பன் பண்ணி அங்கே தனுஷ் ரன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இதுதான் அவரோட மெயின் பிளாட்டு. அங்கே அதுக்கப்புறம் 2 கேங்ஸ்டர்ஸ் நடுவில் அவர் போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எப்படி தப்பிச்சுட்டு வெளில வராங்க, என்ன ஏதுன்றது தான் படத்தோட ரெஸ்ட் ஆஃப் த கதை. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ், ஒன் அண்ட் ஒன்லி தனுஷ். ஸோ இஸ் ஜஸ்ட் ஷோல்டரிங். அவர் தான் படத்தை மொத்தம் A to Z கொண்டு போகிறாரு. எனிவேஸ் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. உண்மையாகவே அந்த இன்டென்ஸ் வந்து ரொம்ப தெரியுது, கண்ணில் தெரியுது. ஒரு ஷாட்டும் ரொம்ப மெச்சூர்டான ஒரு மோல்டடான ஆக்டராக தெரிகிறாரு. ஒரு சீன்லேயும் பார்க்கறது, திரும்புறது, முறைக்கிறது, இந்த ஒரு வார்த்தையில் பேசுகிறது எல்லாமே டூ குட். தனுஷோட ஆக்டிங் வந்து உண்மையாகவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது பாயிண்ட் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக். உண்மையாகவே அவருக்கு என்ன தான் ஏஜ் ஆகிட்டே போனாலும், இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷம் இருந்தாலும், ஆனால் ரொம்ப மியூசிக் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்பவும் நல்லாவும் சூதிங்காகவும் இருந்தது. ரொம்ப புதுசான டோன்ஸ்லாம் கேட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு சில சேசிங் சீன்ஸுக்கு போட்ட மியூசிக்கு, தனுஷ் நடந்து வரும்போது அந்த அவர் அசாசின் பண்ணணும்னு நினைக்கிற ஷார்ட்ஸ் மியூசிக்லாம் வந்து ரொம்பவே நல்லா மியூசிக் போட்டிருக்காரு ரஹ்மான். படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ சாரி, நான் சொல்ல வந்துட்டேன். சரவணன், சித்தா, அவர் என்னது இந்த பருத்தி வீரர்லாம் நடிச்சிருப்பார். அவர் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. என்ன தான் இருந்தாலும் அப்படியே ஒரு முறைப்பாக அந்த ஒரு கேரக்டர் ஸ்டிஃபாக பேசுகிற மாதிரி நல்லா நடிச்சிருக்காரு. ஸோ பிரகாஷ் ராஜ் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ஆர்டிஸ்ட் வைஸாக பார்த்தா எல்லாருமே சூப்பர். ப்ளஸ் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணுன்னா, அந்த துஷாரா விஜயன் வந்து படத்தை வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்டிங் வந்து எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஸோ ஆக்டிங் வைஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. காளிதாஸ் ஜெயராமன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சந்தீப் கிஷன் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே ஆக்டிங் வைஸ் படத்தில் எல்லாமே நல்லா. ஹியர் கம்ஸ் தி நெகட்டிவ் பாயிண்ட். எனக்கு படத்தில் என்ன ஒர்க் அவுட் ஆகலை, திஸ் இஸ் மை ஒப்பீனியன் தான். ஸோ என்னென்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆரம்பிக்கும் போது ஒரு மாதிரியே கனெக்ஷன் இல்லாமல் போகும், அப்புறம் ஒரு கனெக்ட் ஆகும். இன்ட்ரோல் பிளாக் ரொம்ப நல்லா இருக்கும், செம்மையாக இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து கம்ப்ளீட்டாக லெட் டவுன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தனுஷ் வந்து என்ன தான் ஒரு வெர்சடைல் ஆக்டர் என்ன இருந்தாலும், ஹீ ட்ரைட் ஹிஸ் பெஸ்ட் டு புல் தி ஸ்ட்ரிங். டைரக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறார். ஏன்னா ஆக்டிங்கும் பண்ணிக்கிட்டு டைரக்ஷனும் பண்ணுறது வந்து தெரியுது. நிறைய இடத்துல நிறைய சீன்ஸ் வந்து ஜம்ப் ஆகுது. ஏதோ நிறைய சீன்ஸ் எடுத்து அப்படி எடிட் பண்ணி வச்ச மாதிரி இருக்குது. படத்தோட ஃப்ளோ வந்து மிஸ் ஆகுது. நடந்து வராரு, ஸ்டண்ட்டு, இது நடக்குது போகுது, திருப்பி வராரு, நடந்து வர்றாரு, ஸ்டண்ட்டு, இப்படி தான் போகுது. ஸோ கேரக்டரோட இவருக்கு டிசைன் பண்ண கேரக்டர் ரைட்டிங் மாதிரி மற்றவங்களுக்கு மேக்ஸிமம் இல்லை. ஸோ எஸ் ஏ சூர்யா ரொம்ப நாளாக நடிச்சிருக்காரு. உண்மையாகவே அவர் நிறைய ஆக்டிங் பார்த்துருக்கோம். நடிப்பின் அரக்கன்லாம் சொல்கிறோம். காரணம் என்னென்னா, கொஞ்சம் மொனாட்டனஸாக இருக்குது. இதே ஆக்டிங் நிறைய பார்த்துட்டோம் அவரது. அந்த ஃபீல் வருது. ஒரு 2 3 சீன் நல்லாவே இருந்தாலும் படத்தில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே தான், ஓகே இது அடுத்தது நடக்கும், அப்படி எஸ் ஏ சூர்யா அப்படி நடிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சிது. ஸோ படத்தில் இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, படத்தில் அடுத்தடுத்த சீன்ஸ் என்ன நடக்கும்ன்றது நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும். அடுத்த மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, இவர் எவ்வளோ ஃபேமிலி மேலே, தம்பிங்க மேலே, தங்கச்சி மேலே எவ்வளோ பாசமாக இருக்காரோ,
ஆனால் வந்து இந்த 2 தம்பிங்களும் ரொம்ப ஒரு மாதிரி ஆர்கானிக்காக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீலிங், ரொம்ப ஆர்ட்டிஃபிஷியலாகவே இருந்த மாதிரியே இருந்தது. இவர் ஒன்று சொல்கிறாரு, அவங்க ஒன்று பண்ணுறாங்க, ஆர்கானிக்காக இல்லை. ஸோ சீனை ரொம்ப புகுத்தி வச்சு ஒரு சீனை வந்து பிளாட்டை பில்ட் பண்ணி இந்த ஸ்டோரி பில்ட் பண்ணணுன்ற மாதிரியே ஒரு இருந்தது. ஸோ அந்த ஆப்போசிட்டில் அந்த 2 தம்பிங்களும் ஆப்போசிட்டில் போய் எஸ்.ஏ. சூர்யா கிட்ட சேர்கிற மாதிரிலாம் சீன் இருக்கும். அது ரொம்ப ஆர்கானிக்காகவே இல்லை, ரொம்ப செயற்கையாகவே இருந்தது. அவங்க குத்துறது சீன்ஸு அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா ஐ ஃபெல்ட் இட்ஸ் நாட் நேச்சுரல், நல்லா இல்லை. அது ரொம்ப சதீப் கிஷன் வந்து நிறைய சீனில் ஒரு என்னமோ ஒட்டாத மாதிரியே இருக்கார். காளிதாஸ் ஜெயராமன் கூட ஏதோ ஒரு சீனில் நம்மளால் 2-3 சீன் கனெக்ட் பண்ண முடியுது. ஆனால் சந்தீப் கிஷன் வந்து கொஞ்சம் அப்படியே கேரக்டருக்கு ஒட்டாத மாதிரியே ஒரு ஃபீல். என்ன கேட்டிங்கன்னா, தனுஷ் வந்து டைரக்ஷன் தனியாகவும் ஆக்டிங் பண்ணாமல், ஆக்டிங் மட்டும் பண்ணிவிட்டு டைரக்ஷன் பண்ணால் டெஃபினட்டாக ஈ கேன் சக்சீட் நினைக்கிறேன். ஏன்னா ஹேவ் அ வெரி குட் ஸ்டஃப், நிறைய டேலண்ட் இருக்குது, நிறைய சீன் ஃப்ரேமிங்ஸ் நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு படத்தில். ஆனால் என்னென்னா எல்லாமே கட் பண்ணி ஒரு மாதிரி கோர்வே இல்லாமல் நிறைய ஆர்டிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் மாதிரியும் இதெல்லாம் இருந்தது தான் கொஞ்சம் படத்தில் ஒரு ட்ராபேக், ரொம்ப டிப்பிங் ஆகுது. அப்போனா பாலமுரளி வந்து சரியாக யூஸ் பண்ணலையோ அப்படின்னு தோணுது. ஏன்னா சூரரை போட்டரில் வந்து அவங்க அவ்வளோ எலிகெண்ட்டாக அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாங்க எமோஷன் சீன்ஸில். இதுலேயும் நடிச்சிருக்காங்க, ஆனால் பெரிய வெயிட்டேஜ் இல்லை. மேபி அவங்க கொடுத்த கேரக்டரை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர்ஸ் படத்தில் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா ஆரம்பித்து திருப்பி டவுன்ஃபால் ஆகி திருப்பியும் கொஞ்சம் போய் மறியும் போய், ஸோ ஸ்க்ரீன் பிளேயில் நிறைய லேக் இருக்குது. ஸோ படத்தில் வந்து எக்ஸ்பெக்டட் சீன்ஸ் நீங்கள் எப்படியே கெஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நிறைய சீன்ஸ் இருக்குது, கட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது, புகுத்துற மாதிரி இருக்குது. ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஆர்கானிக்காக நிறைய எக்ஸ்பெக்டடாக இருக்குது. ஸோ தனுஷ் வந்து ரெண்டுமே பண்ணாமல் தனித்தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணால் மூவி பி வெரி குட். ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இட்ஸ் அன் ஓகேஷ் மூவி, பார்க்கலாம். ரொம்ப வயலன்ஸ் ஜாஸ்தி, ரத்தம் தெறிக்க எனக்கு படம் பார்க்கணும், ரத்தம் தெரிக்குது படம் ஃபுல்லாக, ஸோ அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கான படம் டெஃபினட்டாக கிடையாது. தயவு செஞ்சு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகாதீங்க. மொத்தத்தில் இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் நான் என்ன கொடுப்பேன்னா 2.75 3 அவுட் ஆஃப் 5. ஸோ ஐ கேன் கிவ் 3. ஸோ ரேமான் மியூசிக் இதெல்லாம் நல்லா இருந்தது. ஸோ தனுஷ் ஆக்டிங் இட் வாஸ் குட். ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து 3. ஸோ திஸ் இஸ் பியூர்லி என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெண்டாவது இந்தியன் 2 ரிவ்யூ என் கொடுக்கல, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ தாட் இட் வாஸ் ஒன்றுமே இல்லை, ஏதோ ஒரு அவுட் ஆஃப் போர்ஷன் கொஷின்ஸ் யாரோ எழுதிட்டு வந்த மாதிரி இருந்தது இந்த டைரக்ஷன். ஸோ அதனால் அந்த படத்தை பற்றி ஐ டென்ட் வாண்ட் டு கிவ் எனி ரிவ்யூ. ஸோ எனிவேஸ் தேங்க்யூ.